channel Greenstone 5 நான் உங்க ரேவதி Greenstone 5 YouTube channel subscribe பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா eyebrows வந்து எப்படி ப்ரொபஷனலா வந்து draw பண்ணலாம் அப்படிங்கறத இன்னைக்கு கூட நான் ஷேர் பண்ண போறேன். நிறைய பேத்துக்கு வந்து அந்த eyebrows வந்து ப்ரொபஷனலா draw பண்ண தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பறேங்க. நிறைய பேத்துக்கு வந்து eyebrows வந்து வரைவாங்க பட் அது வந்து ஆர்ட்டிஃபிஷியலா தெரிஞ்சிரும் அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேச்சுரலா எப்படி draw பண்ணலாம் அப்படிங்கறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நீங்க வந்து draw பண்ணிருக்கிறது அது வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி நம்ம வந்து இன்னைக்கு சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து ஃபாலோ பண்ணி நம்ம இன்னைக்கு ஐப்ரோ draw பண்ண போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேங்க. சொன்ன மாதிரி நீங்க ஐப்ரோ draw பண்ணீங்கன்னா உங்களுக்கே ஃபேஸ்ல வந்து ஒரு டிஃபரெண்டான ஒரு லுக் கிடைக்குங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட ஐப்ரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஐப்ரோஸ் கிடையாது, ரொம்பவே தின்னான ஐப்ரோஸ் தாங்க. நான் வந்து வீட்லயே நானே செல்ஃப் த்ரெட்டிங் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து செல்ஃப் த்ரெட்டிங் எப்படி பண்ணலாம் வீட்லயே அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்பர் லிப்க்கும் நானே த்ரெட்டிங் பண்ணிடுவேன் வீட்டில். நீங்களும் அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா நான் இந்த வீடியோட எண்ட்ல வந்து கொடுக்குறேன், போய் பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்களே வீட்டுல வந்து பெயினே இல்லாம செல்ஃப் த்ரெட்டிங் ஈஸியாவே பண்ணலாங்க. நானே ஐப்ரோஸ் மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அப்பர் லிப்க்கு வந்து நானே ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிருக்கேன் வீட்லயே த்ரெட்டிங் பண்ணி. ஸோ கண்டிப்பா வந்து நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேங்க. ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்றதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் பென்சில் எடுத்துக்கோங்க. நிறைய பிராண்ட்ல இருக்குங்க. இந்த மாதிரி ப்ரௌன் பென்சில் எடுத்துக்கோங்க. பிளாக் பென்சில் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிஃபிஷியலா தெரியும். பட் இந்த மாதிரி நீங்க ப்ரௌன் பென்சில் யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான ஒரு லுக் கிடைக்குங்க. வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ வந்து கோம் பண்றதுக்கு இது வந்து லேஷ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஐப்ரோ வந்து நல்லா கோம் பண்றதுக்கு இந்த மாதிரி பிரஷ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா ஆங்குலர் பிளஷ்னு சொல்லுவாங்க. நம்ம ஐப்ரோ வந்து ஷேப் வந்து இப்படி வருது இல்லைங்களா, அதுக்கு வந்து நம்ம வந்து ஐப்ரோஸ் வந்து டச் அப் பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இந்த மாதிரி பிரஷ் இருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு வந்து நீட்டா ஒரு பர்ஃபெக்டான ஐப்ரோ வந்து நமக்கு ஷேப் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிரஷ் இருந்தாலும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஆங்குலர் ப்ரஷ் எடுக்க சொன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ பென்சிலும் நம்ம யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் நம்ம வந்து ஐப்ரோக்கு வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேச்சுரலான ஒரு சூப்பரான ஒரு லுக் கிடைக்குங்க. நீங்க வந்து ஃபீல் பண்ணும்போது நீங்களே பாப்பீங்க. ஸோ இந்த கலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதுக்கு வந்து நமக்கு ஆங்குலர் ப்ரஷ் மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து கரெக்டான ஷேப் வரும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐப்ரோ நல்லா கோம் பண்ணிக்கோங்க. கோம் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பென்சில்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே வந்து ஒரு லைன் டிரா பண்ண போறோம். ஐப்ரோட ஷேப்புக்கே வந்து நம்ம ஒரு லைன் வந்து டிரா பண்ண போறோம். போல பிலோ லைனை வந்து நம்ம டிரா பண்ண போறோம். கீழே ஐப்ரோ ஷேப் வருது இல்லைங்களா, அதை வந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். ஐப்ரோ எப்படி இருக்கோ அதே ஷேப்ல வந்து நம்ம டிரா பண்ணிக்க போறோம் பிலோ லைனையும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐப்ரோஸ்க்கும் இந்த ஐப்ரோஸ்க்குமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் தெரியும். நம்ம வந்து டிரா பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஐப்ரோ ஷேப்பே வந்து பாத்தீங்கன்னா பளிச்சுன்னு தெரியுது இல்லைங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஐ ஷேடோ எடுத்து, நான் காமிச்ச ஐ ஷேடோ எடுத்து நம்ம நடுவில் வந்து ஃபில் பண்ண போறோம். அது நான் எப்படிங்கிறத உங்ககிட்ட நான் சொல்றேன். உங்ககிட்ட அந்த ஐ ஷேடோ இல்லைன்னா பரவாயில்லைங்க, நீங்க வந்து ஐப்ரோ பென்சிலே நான் பண்ற மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஐ ஷேடோ வந்து நான் லைட்டா வந்து தொட்டு எடுத்துக்கிறேன். நம்ம ஐப்ரோஸ் வந்து நமக்கு வந்து எந்த ஷேப்ல இருக்கோ, நம்ம ஹேர் வந்து எந்த ஷேப்ல இருக்கோ நம்ம அதே மாதிரி வந்து நம்ம டிரா பண்ணிக்க போறோம். நம்ம வந்து இப்படி வில் மாதிரி வரையக்கூடாதுங்க. ஐப்ரோஸ் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து டிரா பண்ணிக்கணும்.
ப்ரொஃபஷனலா ஐப்ரோஸ் எப்படி டிரா பண்றது அப்படிங்கறத நீங்களும் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேங்க. இந்த மாதிரி நீங்க வந்து ஐப்ரோ வந்து டிரா பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேச்சுரலான லுக் கொடுக்குங்க. உங்க ஃபேஸோட லுக்கே வந்து மாத்திடும். நீங்களே முன்னாடி நான் ஐப்ரோ ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்க. ஐப்ரோ ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஐப்ரோஸ் மட்டும் இல்லைங்க, நீங்க ஐலைனர் போடுறதாகட்டும் இல்ல ஒரு லிப்ஸ்டிக் போடுறதாகட்டும் எல்லாமே வந்து சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் செஞ்சுட்டாலே போதுங்க. நீங்களே சூப்பரா அழகா மேக்கப் போடலாம். உங்க அழகை வந்து பேரழகா மாத்தி கொடுத்துரும். இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ரேவதி. நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் கிரீன் ஸ்டோர் 5.